மாவீரர் தின நிகழ்வு தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ன சொல்கிறது? நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை இன்னும் சிலர் கையளிக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த நாட்களில் அதிகமாக தேடப்படுகின்ற, பார்க்கப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த மாவீரர் தின நிகழ்வு தொடர்பான செய்திகள். அதிகமான கேள்விகள். இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் எப்படி நடக்க போகுது, என்னென்ன கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது, அரசாங்கம் என்ன சொல்கிறது, பாதுகாப்பு அமைச்சு என்ன சொல்கிறது, என்னென்ன விஷயங்களை அமுல் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பல கேள்விகளோட பல தேடல்கள் கடந்த நாட்களில் இருந்து வருது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய நாளில் ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்வு எவ்வாறு நடத்தப்படணும், என்னென்ன விஷயங்கள் இதில் கட்டுப்பாடுகளில் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்தினார். அதுக்கு முதல்ல பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான அரசாங்கத்தின் பக்கமான பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்றதுல இன்னும் கொஞ்சம் பெரிய அளவாக பார்க்கப்படுகின்ற விஷயம் தான். மாவீரர் தின நிகழ்வுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலை, செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு அரசாங்கத்தால் விதிக்கப்படலை. அமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களுடைய நாளை நினைவு கூறுறதுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, அதாவது எந்த விதமான தடையும் இல்லை, அது அவர்களுடைய உரிமை. எனவே இதை அவர்கள் தாராளமாக அனுஷ்டிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்த அதே நேரத்தில் இதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொன்னால், விடுதலை புலிகளுடைய அமைப்பு இலங்கையிலே ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறதன் காரணமாக அவர்களுடைய சின்னங்கள், அவர்களுடைய ஆடைகள், அதாவது யூனிஃபார்ம் ஆடைகள், அவருடைய கொடிகள், இந்த மாதிரியான விஷயங்களை காட்சிப்படுத்துறதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்த காலங்களில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இருந்தது. எனவே இதையும் தாண்டி சிலர் இதை குழப்பறதுக்காக இதனை காட்சிப்படுத்தி இதை பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாற்றியிருந்தாங்க. எனவே அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தை, இந்த உரிமையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மாவீரர் தின நிகழ்வு எவ்வாறு நடத்தப்படுது அப்படின்றதுல பார்க்க போனால், கடந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது சில இடங்களில் போலீஸ் உத்தரவு, நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது போலீஸாரால். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இதுவரைக்கும். நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் நடக்கலை. அப்படி நடந்ததா தெரியலை. ஆனால் இதே கட்டுப்பாடு போன அரசாங்கத்திலையும் இருந்தது. இந்த காட்சிப்படுத்துகிற விஷயங்கள், ஆடைகள், அவங்களுடைய சின்னங்கள், லோகோ, இந்த மாதிரியான விஷயங்களை காட்சிப்படுத்துறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி போன முறையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எந்த தடையும் இதை அனுஷ்டிக்கிறதுக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமும் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கிறது. அதோட பரவலாக எல்லா இடங்களிலுமே பொதுவாக இந்த மாவீரர் தின தொடர்பான நிகழ்வுகளும் பதிவுகளும் அதிகமாக சமூக வலைத்தளங்களில், இலங்கையினுடைய அத்தனை சமூக வலைத்தள பதிவுகள்லையும் நிரம்பி இருக்கு அப்படின்றதும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ரைட். இதோடு சேர்த்து கடந்த நாட்களில் அதிகமாக மழை, வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல இடங்களில், நாட்டின் கரையோர பிரதேசங்கள் பல இடங்களில் இந்த மழையுடன் கூடிய காலநிலை பரவி வருவதால், அதிகமாக இருக்கிறதால சூறாவளிக்கு கூட இடம் இருக்குது அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் பார்க்கப்பட்டது கிழக்கில். ஆனால் அது எந்த அளவுக்கு உத்தியோகபூர்வமான செய்தி அப்படின்றத பெரிய அளவாக பார்க்க கிடைக்கல. இருந்தாலும் அதிகளவான காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற 24 மணித்தியாலத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்கள் அதிகளவான மழை வீழ்ச்சி, 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக காற்று கடலுக்கு செல்வது மறு அறிவித்தல் வரை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் அதிகளவாக வாகனங்கள், அதாவது வாகனங்களில் பயணிக்கிறவங்க மிக அவதானமாக செயற்படணும். காரணம், அதிக காற்று, அதிக மழை காரணமாக அதிகமான விபத்துக்கள் கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்கள் அவதானமாக செயற்படணும் இந்த வருகின்ற மணித்தியாலங்களில். எனவே வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற, தெற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற தாளமுக்கும் தான் இந்த மழைக்கும் அதிக காற்றுக்கும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு கடல் கரை ஓரங்களாக இந்த காற்று நகர்வலாத கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பிரதேசத்தில் அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளம், பலர் வீடுகளிலிருந்து பொது இடங்களுக்கு வெளியேறி இருக்காங்க, பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதோட
பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி செயல் அமர்வு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது 3 நாட்களுக்கு. என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தில் செய்யப்பட வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நிரலாக இந்த திட்டம் 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, இது சுவாரஸ்யமான செய்தி தான், ஆனால் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. கடந்த ஆட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வீடு, இந்த வீடு உடனடியாக பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்றோன்னே அடுத்த நாளே கொடுக்கணும் இந்த வீடை. அப்படி அறிவித்தல் வழங்கியும் இதுவரைக்கும் 80 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் 5 வீடுகள் கொடுக்கப்படலை. அந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வீடை கையளிக்காமல் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு இறுதியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, உடனடியாக இந்த வீடை கையளிக்கும்படி. காரணம் நடத்தினா புதிதாக வந்திருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படுவதன் காரணமாக அந்த வீடுகளை உடனடியாக கையளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசப்படுது. காரணம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட ஒன்றும் செய்யலை, அதான் அந்த வாங்கின வீட்டை கொடுக்கக்கூட நேரம் இல்லாமல் வெளிநாடு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகளாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.